ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம இன்றைக்கி ஒரு சுவையான இட்லி பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னா, எங்கள் மாமி ஆல்ரெடி வறுத்து போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும். இதில் என்ன இருக்குன்னா, ஒரு பல் ஃபுல்லாகவே என்ன சொல்கிறாங்கன்னா, பூண்டு போட்டுக்கிட்டாங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு வரமிளகா இருக்கு இல்லையா, அது நிறையா எடுத்து போட்டுக்கிட்டோம். மெயின் இன்க்ரீடியண்ட்டான உளுந்து இருக்கு இல்லையா, உளுந்து போட்டுக்கிட்டோம். ஏன்னா உளுந்து ரொம்ப ஹெல்தி கூட, நமக்கு ரொம்ப நல்லதுன்றனால டெய்லியும் நாங்கள் சாப்பிடுவோம். ஸோ அதனால் எல்லாருமே சத்தாக இருக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் மாமி அக்கறையோடு என்ன பண்ணிட்டாங்கன்னா, உளுந்து ஆட் பண்ணிட்டாங்க. உளுந்து நிறைய ஆட் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1/4 கிலோ உளுந்துனா 1/4 கிலோ கடலைப்பருப்பு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது ரெண்டையும் நல்லா வறுத்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோன்னு ஒரு 2 கைப்பிடி அளவு, ஒரு கைப்பிடி அளவுக்கு என்ன ஆட் பண்ணிட்டாங்கன்னா, மல்லி ஆட் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். மல்லி ஆட் பண்ணிட்டு இதை 3 தான் ஆட் பண்ணாங்க. அதோட பெருங்காயம் இருக்கு இல்லையா, பெருங்காயத்தை நாங்கள் இப்போ தான் வறுக்க போகிறோம். அது பெருங்காயம் கட்டி பெருங்காயம்னு சொல்லுவோம்ல, அதோட இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கருவேப்பிலை நாங்கள் போய் பிடிங்கிட்டு வந்தோம் எங்கள் பக்கத்தில். ஸோ அதை போய் என்ன பண்ணுறாங்கன்னா, நல்லா வறுத்துட்டோம். நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஸ்மெல்லு செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவலாக இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். அந்த மாதிரி ரொம்ப வீட்டிலே செய்யலாம், ஈஸியாக செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, கட்டி பெருங்காயம். இதை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுனா நல்லா புசு புசுன்னு வரும்னு சொல்லுவாங்க, சொன்னாங்க மாமி. பாருங்கள் வருதான்னு பார்ப்போம். இப்போ எண்ணெய் ஊற்ற போகிறாங்க. ஊற்றுனதுக்கப்புறம் எப்படி புசு புசுன்னு வருதுன்னு பார்ப்போமா? இது நல்லா புரிஞ்சு வரும் அப்படின்னு சொன்னாங்க. நல்லா வாசமாகவும் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த 4 பொருட்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. பூண்டு, உளுந்து, அப்புறம் கருவேப்பிலை. 4னா மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்னா, உளுந்து, கடலைப்பருப்பு, அதெல்லாம் மெயின் இன்க்ரீடியன்ட். மல்லி, இதெல்லாம் தான் மெயின் இன்க்ரீடியன்ட். அப்புறம் இந்த டேஸ்ட்டு ஸ்மெல்லுக்காகவே இதெல்லாம் தான். செம்மையாக இருந்துச்சு. இந்த மாதிரி வறுத்து பாருங்கள், வறுத்து அரைச்சி பாருங்கள். நல்லா காரசாரமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் நிறையாவே போட்டோம். ஏன்னா எங்கள் அண்ணிக்கு காரசாரமாக ரொம்ப பிடிக்குன்ற காரணத்தினால, ஏன்னா அவங்க தான் இட்லி பொடி பிரியர். ஸோ அவங்க நிலக்காய்ச்சலாம் நாங்கள் காயவும் போட்டோம். காய போட்டதை என்ன பண்ணிட்டோம்னா, காலைல காய போட்டு சாயந்தரம் என்ன பண்ணிட்டோம்னா அரைச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சி செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு இட்லி வச்சுட்டோம். இட்லி வச்சு அதுக்கு தேவையான எண்ணெய், நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா, அதை நல்லா விட்டுட்டு குழப்பி சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவலில் இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோவோட உங்களை